இந்த ஆதியாம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதியாம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் போதும். இங்க பாருங்க, கானான் என்றதான ஒரு தேசத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த கானான் தேசத்துல கீரியத் அர்பா என்றதான எப்ரோன் என்னும் கீரியத் அர்பா அப்படின்னா எப்ரோனுக்கு இன்னொரு பேர் என்னது? கீரியத் அர்பா என்ற ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, இந்துஸ்தான் பாரத தேசம் சொல்றது போல எப்ரோன் என்ற அந்த ஊருக்கு கிரியாத் அர்பா என்ற பேர் இருக்குது. இந்த இடத்துல தான் சாரால் என்ன செய்யறாங்கன்னா மரித்து அவங்க என்ன செய்யப்படுறாங்க, மரிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த கீரியாத் அர்பா அல்லது எப்ரோன் என்று சொன்னால் என்ன என்பதை இந்த நாட்களில வேத பாடத்தில் நம்ம என்ன செய்ய போறோம், தொடர்ந்து ஏன் எப்ரோன் பத்தி படிக்க போறோம். இந்த சர்ச்சு பேர் என்னது? எப்ரோன். அப்போ எப்ரோன்னா என்ன அப்படி சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், என்னது? அப்போ எப்ரோன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த நாட்கள் இந்த புதன்கிழமை நாம் என்ன செய்ய போறோம், பைபிள் ஸ்டடியில தியானிக்க போறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த எப்ரோன்ல தான் சாரால் என்ன செய்யறாங்க, மரிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு குகையில என்ன செய்யறாரு, ஆபிரகாம் வந்து அவங்கள அடக்கம் பண்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த எப்ரோன்னா என்ன என்றதான அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து படிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த எப்ரோனை குறித்து பல காரியங்கள் காணப்படுகிறது. எப்ரோன் சொன்னா வெறும் ஒரு ஊரு மட்டும் இல்லை. இந்த எப்ரோன் சொன்னா ஒரு ஊர் பேரா இருக்குது. ஆனா இந்த எப்ரோன் சொல்லும் போது இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். யாத்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த கோகாத்தின் குமாருடைய பேர் எப்ரோன் என்று வாசிக்கிறோம். வாசிங்க. எப்ரோன் ஒரு ஊருடைய பேர் மட்டும் இல்ல, என்னது, ஒரு நபருடைய பேரும் எப்ரோனா இருக்குது. ஹல்லேலூயா. கோகாத்னா யாருன்னா ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய பிள்ளைகள் இல்ல ஒருவர். அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, எப்ரோன் என்னும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 1 புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது எப்ரோன் என்றதான ஒரு அடைக்கல பட்டணத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். வாசிங்க. 1 புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். போறோம். அப்போ எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்கள் ஒன்றை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்போ இந்த எப்ரோன் என்ன ஊர்ல ஆதியாம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கி இருந்த ஊருக்கு பேர் என்னது, எப்ரோன். இப்ப நம்ம எந்த ஊர்ல தங்கி இருக்கிறோம், ஏரி பக்கத்துல தங்கி இருக்கிறோம். இது போல தேவனை விசுவாசித்ததான அந்த ஆபிரகாம் தங்கி இருந்த ஊருடைய பேர் என்னது, எப்ரோன். வாசிங்க. ஆதியாம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது அவன் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமும் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆபிரகாமும் அவன் ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த ஊர்ல தங்கி இருந்தாங்க, எப்ரோன் என்ற ஊர்ல என்ன செஞ்சாங்க, தங்கி இருந்தாங்க. அங்க யாரு வராது, யாக்கோபு வெளியூர் நாட்டுக்கு போயிட்டு 20 வருஷம் இருந்துட்டு அப்புறம் என்ன செய்யறாரு, அவங்க அம்மா அப்பா அம்மா தாத்தா பாட்டி தங்கியிருந்த ஊருக்கு என்ன செய்யறாரு, யாக்கோபு வந்து சேர்றாரு. இது போல ஆண்டவர் நம்மை ஒரு இடத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருந்தா அந்த சுதந்திரத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்க யாரால என்ன செய்ய முடியாது. இந்த ஊர் முழுவதையும் நமக்கு சொந்தமாக ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா.
இந்த ஊருக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஊரெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஏன்னா இது ஏசப்பா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? எப்ரோனாக இந்த பட்டணத்தை மாற்றிருக்கிறார். ஏரி வாக்கம் என்ற பேர்ல ஏ வருது, எப்ரோன் என்ற பேர்ல என்ன செய்யுது? ஏ வருது. ஏரி வாக்கத்தை ஆண்டவர் எப்ரோனாக மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரையே பிடிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அந்த எப்ரோன்ல யாராவது தெரியாம கொலை செஞ்சுட்டு அந்த பட்டணத்துக்கு ஓடி வந்தா அவனை எந்த போலீஸ்காரன் பிடிக்க கூடாது, அவன் எந்த ஒரு சிறையில் அவன் அடைக்க கூடாது, அவனுக்கு பாதுகாப்பு. கைப்பெசகாய் ஒருவனை கொன்று போட்டார். இது போல இந்த எப்ரோன் என்று சொன்னா ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு இடத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் சபை. இதிலே தேவன் நம்ம என்ன செய்யறாரு? பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கி இருந்த அந்த ஊருக்கு பேர் என்னது? எப்ரோன். அங்கதான் யாக்கோபு என்ன செய்யற? சுதந்திரவாளி வரார். எப்போ எப்ரோன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க விடாதபடி பல வல்லமைகள் நம்மோடு போராடினாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எப்ரோன் என்ற அந்த பள்ளத்தாக்கில் இருந்துதான் யோசேப்ப யாக்கோபு தன்னுடைய பிள்ளையுடைய சேமத்தை அவர்களை விசாரிக்கும்படியாக அவர்களை அனுப்புகிறார். 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து மறுசெய்தி கொண்டு வா என்று இந்த எப்ரோன் சொல்றது ஒரு பள்ளத்தாக்கான இடம். இந்த எப்ரோன் சொன்னா என்னது? ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து என்ன செய்யறாரு? இந்த யாக்கோபு அந்த யோசேப்ப அனுப்புகிறார். இந்த ஒன்னொன்னுத்திலிருந்து ஒரு சத்தியங்களை நாம் என்ன செய்ய போறோம்? படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த எப்ரோன் எப்ப கட்டப்பட்டது, இந்த எப்ரோன் எப்படி சுதந்திரமாக மாறினது, இதெல்லாம் நிறைய காரியம் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் இந்த எப்ரோன் என்றால் என்ன அர்த்தம், அதை தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். நடுவுல அந்த எப்ரோன் சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த எப்ரோன் சொன்னா ஐக்கியம் பொருள். எப்ரோன் என்ன அர்த்தம்? ஐக்கியம் பொருள். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் ஒரே ஊர்ல குடியிருந்த ஐக்கியமா அன்பா இருந்தது போல நம்ம வாழ்க்கையில ஐக்கியம் காணப்பட வேண்டும். எனவேதான் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஐக்கியமாக ஒன்றாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. வாசிங்க யோவான் 17ஆம் அதிகாரத்துல, பிதாவே நான் என்ன செய்கிறேன்? இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், இவர்கள் மம்மியில ஒன்று போல ஐக்கியமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். வாசிங்க இந்த வசனத்தை. யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீசர்கள் அடிக்கடி சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற பிரச்சனை இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஜெபித்த பிரதான ஜபம் என்னவென்றா, எல்லாரும் ஒத்துமையா ஐக்கியமா இருக்கணும். ஒரு ஊரை ஒன்னா கூட்ட முடியுமா? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஒன்னா கூட்டி நம்மளால கசப்புகள், வைராகியங்கள், போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஊழியம், இந்த சபை இங்க வர காரணம் என்னவென்றால், நம்ம எல்லாம் ஒன்றாக இருந்து ஐக்கியப்பட்டு சத்துருவை எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியை அழிக்க வேண்டும். பிணைந்திருக்கிறதான ரெண்டு பட்டிருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒருத்தர் பேசாம இருக்கிறவங்களை பேச வைக்கிறது தான் இந்த சபையின் நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பம் பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதுதான் இந்த இடத்தினுடைய நோக்கமா இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இந்த சபையின் நோக்கம் என்னவென்றால்,
பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும். அது மட்டும் இல்ல, இயேசுவை விட்டு தூர போனதான மனிதனை தேவனோடு கூட இணைப்பது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போன மனிதனை மறுபடியுமாக இயேசுடைய கல்வாரி அன்பை சொல்லி அவருடைய ரத்தத்தினால் கழுகப்பட்டு தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவரோடு இணைக்கிற வேலைதான் இந்த ஊழியத்தினுடைய பிரதானமான நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் அதுதான். இதுல நாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும், இதுல நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எனவே நம்மளுக்கு ஆண்டவர் இந்த எப்ரோன் என்ற சத்தியங்கள் எதை காட்டுகிறது என்றால் ஒருவரோடு ஐக்கியமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. இந்த நாட்களில ஒரு மனம் அவசியம். இந்த ஒரு மனம் ஐக்கியம் வேணும்னா நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு 6 காரியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் சுருக்கமா. முதலாவது, ஒரு மன குடும்பத்துல வேணும் சொன்னா ஒரு நபரை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நபரை என்ன செய்யணும்? நாம நம்ப வேண்டும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில கெட்டவங்களோ நல்லவங்களோ, நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் அவங்க கெட்டவங்களாவே இருந்தா கூட அவங்கள நம்ம என்ன செய்யணும்னா நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்குன்னு சொல்லிட்டு திருடங்கிட்ட சாவி கொடுத்து நம்பன்னு சொல்ல வரல. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில சில ஆட்களை நாம் நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 12:10 வாசிங்க. பட்சமாயிருங்கள், நல்லவனோ கெட்டவனோ அவனை கனம் பண்ண வேண்டும், அவனை மதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஐக்கியம் எப்படி வரும்னா, ஒரு சில ஆட்கள் கெட்டவங்களா இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அசிங்கமா திட்டுவாங்க, பாத்தீங்கன்னா நம்மளை பத்தியே பேசுவாங்க. ஆனாலும் அந்த நபரை மதிக்கணுமா? நம்ம அவங்க கூட போய் சேர்ந்துக்கின்னு குடிக்கிறது இல்லை, வெறிக்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் அந்த நபரை நம்ம என்ன செய்ய, கசந்து கொள்ளக்கூடாது, வெறுக்க கூடாது. மனிதனை நம்ம அற்பமா பேசக்கூடாது. எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் அவன் மனுஷனா நம்ம மதிச்சாதான் நமக்குள்ள ஐக்கியம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல ஐக்கியம் வேணுங்க அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நம்ம குடும்பத்துல எப்படி ஐக்கியம் வரும்னா, கெட்டவங்களோ நல்லவங்களோ துர்மார்க்கரோ பாவிகளோ கொடுமையான கொலைகாரனோ எவனா இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம அவனை ஓரளவுக்கு மனுஷனா என்ன செய்யணும்? நீலா மனுஷனடா, நீலா என்னது மனுஷன், நீங்களா திருந்தவே மாட்டீங்க, நீங்களா நாசமா போயிடுவீங்க, நீங்களா உருப்படவே மாட்டீங்க அப்படி நம்ம சொன்னா ஐக்கியம் அந்த குடும்பத்துல வரவே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால ஐக்கியம் வேணும்னா, அவன் எப்பேற்பட்டவளா இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் நம்ம கனம் பண்ணணும்னா, அவங்கள கொஞ்சம் நம்ம நல்ல எண்ணத்துல வச்சோன்னா அவங்க பார்ப்பாங்க, இவ்வளோ நான் மோசமா இருக்கிறேன், என்ன போய் இவங்க மதிக்கிறாங்களே, என்ன போய் என்ன செய்யறாங்க, மதிக்கிறாங்களே, என்ன போய் இவ்வளவு நல்லா கனம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அன்பில கெட்டவனும் நல்லவனா என்ன செஞ்சிடறான்? மாறிடுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் நடக்கிற காரியம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம எல்லாம் பாவிகள் தான், நம்ம எல்லாம் கெட்டவர்கள் தான், நம்ம எல்லாம் துர்மார்க்கர்கள் தான். ஆனா இயேசு நமக்காக அவரை மதித்து நம்மை கனம் பண்ணி நம்மை தேடி இந்த உலகத்துல வந்து நமக்காக உயிரை கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம அந்த அன்பினால என்ன செஞ்சிடறோம்? மாறி இருக்கிறோம். அதனால கெட்டவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம அவங்கள கொஞ்சம் அப்படியே வெறுத்துடக்கூடாது. அவங்களும் நாம என்ன செய்யணும்? இவங்களும் மனுஷன் தானே, இவனுக்கு ஒரு உயிர் இருக்குதே, இவனையும் கடவுள் சிருஷ்டித்தார் என்று நம்ம மதிக்கும் பொழுதுதான் குடும்பத்துல என்ன வரும்? ஐக்கியம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம குடும்பத்துல ஐக்கியம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சரசமா சொல்றதுல புரியுதுங்களா? பையன் எவ்வளவு மோசமா இருந்தாலும், பொண்ணு எவ்வளவு மோசமா இருந்தாலும், சொந்தக்காரன் எவ்வளவு மோசமா, அல்லேலூயா. ரெண்டாவது வாசிக்க யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தரை நேசிக்கணும். குடும்பத்தில் ஐக்கியம் வேணும்னா பொதுவா மனைவி என்ன செய்வாங்க? புருஷன் ஏதாவது சம்பாதிச்சு வந்து கொடுத்தாதான் என்ன செய்வாங்க? அவங்கள நேசிப்பாங்க. ஒரு குடிகாரனா பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கேயாவது வேசி இடத்துல வித்து போட்டுட்டு எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு வந்தா யாராவது நேசிப்பாங்களா? யாரும் நேசிக்க மாட்டாங்க. பொதுவா அது ஒரு டைப். அது உண்மையா செய்ய ஆகணும், வீட்டுக்கு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். நேசிக்கிறேன், இவங்க இப்படி செய்யலையே என்றதான
அந்த எண்ணம் வந்தாவே ஐக்கியம் என்ன செய்யாது. இந்த பசங்களுக்கு நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து தரேன், இதுங்க ஒரு பைசா காசு தர மாட்டேதுங்களே அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தா ஐக்கியத்தை வாழ முடியுமா? எனக்கு கடவுள் கொடுத்ததான பாக்கியம், இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், நேசிக்கணும். இவங்களுக்காக நான் செய்ய வேண்டியது செய்யறேன். ஏசப்பா எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்வாரு, கொடுப்பேன். எதிர்பார்க்கவே கூடாது. குடும்பத்துல எதிர்பார்ப்பு இருந்தா என்ன வராது. குடும்பத்துல நான் செய்யற ஒண்ணு என் சொந்தக்கார திரும்பி செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. கூறும் பொழுது ஏசு என்னை நேசிச்சாரே, நானும் அவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுதுதான் ஐக்கியம் அங்க வருமே தவிர, நீயா நானான் போட்டி போட்டு உட்காந்துருந்தா அங்க ஐக்கியமே என்ன செய்யாது வர. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்ச, இந்த கேள்வி கேட்டுக்கின்னு முறுமுறுத்துக்கின்னு முறையிட்டுக்கின்னு இருந்தா நமக்கு ஐக்கியமே என்ன செய்யாது, எந்த காலத்திலும் வராது. ஹல்லேலூயா. ஏதாவது எதிர்பார்த்தாரா, நான் சிலுவையில் இவனுக்காக மறிக்கிறேன், இவன் எனக்கு ஏதாவது செய்வான்னு எதிர்பார்த்தாரா? எதிர்பார்ப்பு இல்லாத, சுயநலம் இல்லாத, பிறர் நலம் கருகிறது அன்புதான் என்னது, கல்வாரி அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நாமும் எந்த விதங்களிலும் எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். குடும்பத்துல அவங்க என்ன, ஐயோ நமக்காக அம்மா ஓடுறாங்களே, நமக்காக எல்லாம் செய்யறாங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களும் மனம் திரும்பி இயேசுவை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இறுதியத்துல கசப்பு, வேதனை, வெறுப்பு, கவலை, கண்ணீர் இதெல்லாம் இயேசு பாதத்துல என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். மூணாவது வாசிங்க. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு, அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு. மூணாவது நம்ம குடும்பத்துல ஐக்கியம். முதல்ல என்ன சொன்னேன், குடும்பத்துல ஐக்கியம் வேணும்னா என்ன சொன்னேன், எல்லாரும் என்ன செய்யணும், கனம் பண்ணணும், மதிக்க கத்துக்கணும்னு சொன்னேன். அவங்க குடிகாரனோ வெறிகாரனோ, மனுஷனை என்ன செய்யணும், அவன் திருந்துறானோ திருந்துலையோ நம்ம அதை மனித கொடுமையான துர்மார்க்கனா இருந்தாலும் மதிக்கணும் மனுஷனா. ரெண்டாவது என்ன சொன்னேன், எந்த எதிர்பார்ப்புமே நம்ம குடும்பத்துல எதிர்பார்க்க கூடாது. மூணாவது என்ன சொன்னா, இயேசுவோடு நமக்கு ஐக்கியம் தேவை. இயேசுவோடு நமக்கு ஐக்கியம் இருந்தாதான் குடும்பத்துல எல்லாரோட நமக்கு என்ன வரும், ஐக்கியம் வரும். இயேசுவோடு எப்படிங்க ஐக்கியம் அப்படின்னு சொன்னா, இயேசுவோடு நமக்கு ஐக்கியம் என்ன, ஜெபிக்கணும். நேற்று நைட்டு நான் 10 மணிக்கு ஜபம் தொடங்கினா 5 மணி வரையும் நம்ம நைட் எல்லாம் ஜெபிக்கணும். இந்த சர்ச்சில் நம்ம குழுதான் இருக்குது, இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ இயேசுவோட நமக்கு ஐக்கியம் இருந்தாதான் எல்லா மனுஷரையும் நம்ம விரும்புவோம், நேசிப்போம், பகை இருக்காது, கசப்பு இருக்காது. இயேசுவோட நமக்கு ஒரு ஐக்கியம் இல்லைன்னா யாரை பார்த்தாலும் பிடிக்காது, யாரை பார்த்தாலும் பேச பிடிக்காது, யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும், யாரை பார்த்தாலும் கடினம் வரும். இவங்ககிட்ட நான் ஏன் பேசணும், ரூல்ஸ் நம்ம என்ன செய்து நிற்போம், பேசி நிற்போம். அதனால இயேசுவோட ஒரு மனுஷன் ஐக்கியம் இருந்தா எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. அப்போ இயேசுவோட எப்படி ஐக்கியம் இருக்கும், நல்லா ஜபம் பண்ணணும், நல்லா என்ன செய்யணும், ஜபம் பண்ணா இயேசுவோட ஐக்கியம் இருக்கும். அப்போ மற்றவங்களோட குடும்பத்துல என்ன செய்யணும், ஊர்க்காரங்க எல்லாரும் எவ்வளோ எப்படிதான் இருந்தாலும் ஊர்க்காரங்கள எவ்வளோ மோசமா இருந்தா அவங்களோட நம்ம என்ன செய்வோம், அரவணைச்சு போவோம். அல்லேலூயா. அடுத்தது நாலாவது ஒரு காரியம், ஐக்கியமா இருக்கணும்னா திறந்த மனம் உள்ளவர்களாக இருக்கணும், நேர்மை உள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய பாவங்களை இயேசு இடத்துல அறிக்கையிடணும். மற்றவர் பாவங்களை நமக்குள்ளாக ஆசீர்வாதம் குறைஞ்சினே தான் போகும். அவன் நல்லா டாப் லெவலில் என்ன செய்வான், வீடை கட்டி மாடியை கட்டி 10 மாடு வாங்கின்னு போயின்னு இருப்பான், அவங்க வசதியா வாழ்வான். நம்ம பேசி 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 கூழாங்கலை தேஞ்ச மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம், தேஞ்சி போயிடுவோம். அதனால நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை அறிக்கையிடணும். மற்றவர்கள் பாவங்களை நாம தூட்டி திரிய போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இப்படி இருந்தாதான் ஐக்கியம் வரும். இப்படி இருந்தாதான் என்ன வரும், ஐக்கியம் வரும். இல்லைன்னா ஐக்கியம் என்ன செய்யாது, வர. நம்ம சொல்லலாம் ஐக்கியமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது உங்களெல்லாம் நான் என்ன செய்யலாம், ஐக்கியமா இருங்கன்னு சொல்லலாம். ஆனா சுமதியம்மா பத்தி சரசம்மா பத்தி சுமதியம்மா கிட்ட நான் பேசினு இருந்தா ஐக்கியம் வருமா? யாரை பத்தி யாருக்கிட்டையும் நம்ம செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவு இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு பிறகு யாரை பத்தி யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்க எவ்வளோ இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது. யாராச்சும் ஜெபிக்க சொல்றாங்களா, பாஸ்கிட்ட போய் சொல்லுங்க எனக்கா ஜெபம் பண்ண, அந்த கஷ்டத்தை சொல்லலாம். அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனை இருக்கு, அவங்களுக்காக ஜெபிக்கணும், பாரப்படலாம்.
மற்றவங்க பாவத்தை நம்ம பேச 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 நமக்குள்ள பிசாசு அதை என்ன செஞ்சிருவான், நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ நம்ம சொந்தக்காரங்களோ அவங்க இப்படி பத்தி பேசுறதுக்கே நிறைய இருக்குது. அதனால யாரை குறித்து என்ன செய்யக்கூடாது, பிரிங் த கேமரா அப்படின்னா என்ன அர்த்தம், கேமராவை திருப்பணும் அர்த்தம். பிரிங் த கேமரா. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், ஒளியில நடக்கணும். நம்ம என்ன செய்யணும், ஒளிக்கு கீழ்ப்படியணும். உலகத்துல பாத்தீங்கன்னா மாயமாதமான ஐக்கியம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்னா சேர்றான், குடிக்கிறான், எல்லாம் செய்யறான். கடைசியா பார்த்தா அவங்க என்ன செய்யறாங்க, அவனுங்க அந்த ஐக்கியத்துல ஒருத்தனை குறை சொல்லிட்டு என்ன செஞ்சிடறான், போயிடுறான். இந்த மாதிரி சர்ச்சை இருக்க கூடாது. இந்த சர்ச்சில் எல்லாரும் வரும்போது நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், வெட்டி சாவறோம். மயமாதமான ஒரு ஐக்கியம். ஆனா நம்ம சபைக்கு வருகிற நமக்குள்ளாக உண்மையான அன்பும் உண்மையான ஐக்கியமும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணுமா, நம்ம ஒருவர் என்ன செய்யணுமா, ஊக்கமாய் அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி அன்பு கூறும்போது என்ன செய்யறாரு, நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில ஒருவருக்கு ஒரு திறந்த மனமுள்ளவர்களாக இருக்கணும். அதே போல மற்றவருடைய குறைகளை நாம் அதிகமாய் சொல்லாமல் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நம்மை தாழ்த்தி நாம ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம கண்ணீரோட, ஐயோ இவங்க இந்த குடும்பம் இப்படி இருக்குது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். யாரை குறித்து யாரும் நம்ம பேசாது இருக்கும் பொழுது நம்ம ஐக்கியத்தை சபையில காத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. 5ஆவதாக மற்றவர்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணுமா, காணப்படணுமா. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல, உங்களிலும் மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மேன்மையா எண்ணுங்க, மற்றவர்களுக்காக நீங்க செய்யுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பவுல் சொல்றாரு. அதனால நம்ம வாழ்க்கையில் ஐக்கியம் இருக்கணும்னா, ஒருவேளை நம்மளை பார்த்து கம்மியா படிச்சிருப்பாங்க, அறிவில்லாத இருக்கலாம், திறமை இல்லாத இருக்கலாம், நம்மளை காட்டிலும் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது மனத்தாழ்மையினாலே மேன்மையாக மற்றவங்களை மேன்மையா நினைக்கணும். மற்றவங்களை தரகுறைவா நினைக்க கூடாது. மற்றவங்களை இருதயத்துல கனவீனம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாதான் நம்ம ஐக்கியத்தை என்ன செய்ய முடியும், காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக 6வது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த அன்பு ஐக்கியம் வேணும்னா மற்றவங்களுக்காக உயிரை கொடுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே கற்பனையாய் இருக்கிறது. தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் நமக்கு வந்து ஒரு ஐக்கியம் என்ன செய்யும், குடும்பத்துல வரும். எனக்கு மட்டும் எல்லாரும் சமைச்சு போட்டா போதும், நான் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. அதனாலதான் சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் நாங்க என்ன செய்ய, நம்ம சாப்பாடு தரோம். நாங்க மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுச்சிட்டு போறது எவ்வளவு நேரம் ஆகும், எல்லாம் வந்தீங்களா போகலையான்னு சொன்னா அப்படி அல்ல. உயிரையை கொடுக்கக்கூடிய தியாக அன்பு இருந்தாதான் ஐக்கியம் என்ன செய்யும், வரும். அப்போ ஐக்கியம் வரணும்னா 6 காரியம் சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு என்ன செய்யணும், நம்ம மற்றவர்களை நம்பணும், மதிக்கணும். 2வது எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும், உதவி செய்யணும். 3வது இயேசுவோடு நமக்கு என்ன செய்யணும், ஐக்கியம் இருக்கணும். 4வது ஒருவருக்கு ஒரு திறந்த மனமுள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களா இருக்கணும். நம்ம பாவத்தை தான் நம்ம பார்க்கணும், மற்றவங்களோட குற்றங்கள் குறைகளை பேசவே சர்ச்சில் பேசக்கூடாது. மாயமாலமான ஐக்கியம் இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொன்ன,
பார்க்கும்போது 5வது மற்றவர்கள் நலனில் அக்கறை செலுத்தணும், மற்றவர்களை மேன்மையாக நினைக்கணும், தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. 6வது உயிரியை கொடுக்கக்கூடிய தியாக அன்பு இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் அன்பு என்ன செய்யும், ஐக்கியம் குடும்பத்தில் சபையில் வரும். ஐக்கியமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலும் எப்ரோன் என்றால் ஐக்கியம் என்று பொருள். எப்ரோன்னா என்ன அர்த்தம், ஐக்கியம். இந்த எப்ரோனிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பாராக, வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ரோனை குறித்து இன்றைக்கு நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அம்பே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் ஐக்கியத்தினை தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமே கர்த்தாவே, இந்த வேத பாடத்துக்காக ஸ்தோத்திரம். எப்ரோனை குறித்து நாங்கள் சிந்திக்க இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஆன்லைனில் அநேகர் இதில் கலந்து கொள்ளட்டும், சபையில் அநேகர் கலந்து கொள்ளட்டும். எப்ரோனை குறித்து ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இன்றைக்கு நாங்கள் படித்தோம், ஐக்கியம் வேண்டும் என்றும், எப்ரோன் என்றால் ஐக்கியம் என்றும், ஐக்கியமாயிருக்க வேண்டும் என்றால் 6 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். நாங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாய், ஐக்கியத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், ஒரு மனமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தருகிறீர். எல்லா பிரிவினைகள், கசப்புகள், கோபங்கள், மாயமாலங்கள் எல்லாம் மாற்றி ஒருவரோடு அன்பு ஐக்கியமுள்ளவர்களாய் மாற்றுங்க. தூய்மையான ஒரு ஐக்கியத்தை தந்து வழி நடத்துங்க. பரிசுத்த முத்தத்தோடு ஒருவர் வாழ்த்துக்கு இருமித்தாங்க. அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த சபையில எப்ரோனை குறித்ததான சத்தியங்களை விளக்கி தந்து ஆவியானவர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. ஆன்லைன் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம்மோடு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.